டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு ஹை பேயிங் கிளைண்ட்ஸ், ஒரு நல்ல கிளைண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ என்னென்ன செக்டர்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஃப்ரீலான்சிங்கா பண்ணணும், இல்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சைடு ஹசலுக்காக நீங்க வந்து கிளைண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன செக்டாரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு ஒரு சில செக்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. அது என்னென்ன செக்டார் அப்படின்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். நான் வந்து ஹெல்த் கேர் ஃபீல்டுக்கு வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்றேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணணும், இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொமோட் பண்ணணும், அந்த மாதிரி செக்டார் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறதுனால உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்களோட யூனிக்னஸ் என்ன அப்படின்ற உங்களோட நீஷ் அந்த கேட்டகரியை வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கேட்டகரி வந்து யார் யாருக்கு தேவைப்படும், எந்த செக்டார்ல ஒர்க் பண்றவங்க, எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த செக்டாரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் தேவைப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து நீங்க டெவலப் பண்ணீங்க. வெப்சைட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். முக்கியமா வந்து லிங்க்டின், இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க கான்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க லிங்க்டின்ல வந்து உங்களை பிராண்டிங் பண்றதுக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்றீங்க, எந்த செக்டாரை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த செக்டார் சம்பந்தமான கான்டென்ட்ஸ் நீங்க வந்து ரைட்டிங் மூலியமா, ஆர்டிகல்ஸ் மூலியமா, நீங்க வீடியோஸ் மூலியமாவும் நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். மெயினா வந்து லிங்க்டின் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட யூனிக்னஸ் என்ன, இப்போ நீங்க வந்து எஸ்இஓ மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா, இல்ல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் பண்ண போறீங்களா, இல்ல வந்து நீங்க கான்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்க போறீங்களா, ஒரு யூடியூப் சேனல் மட்டும் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்களா, இல்ல லிங்க்டின்ல மட்டும் நீங்க வந்து பர்சனல் பிராண்டிங் பண்றதுக்கு, கம்பெனியோட லிங்க்டின் பேஜ் ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்களா. அந்த மாதிரி நீங்க என்ன ஸ்பெஷாலிட்டியில நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை மட்டும் ப்ரோமோட் பண்ணுங்க. நீங்க எந்த செக்டார்ல ஒர்க் பண்ணணும், எந்த செக்டார்ல கரண்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த கேட்டகரி மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங்கா வந்து நீங்க வந்து இப்போ நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் பேஸ்ல இருந்து நீங்க வந்து ரெஃபரல்ஸ் வந்து கேட்கலாம். நீங்க பண்ணி கொடுக்குற அந்த சர்வீசஸ் மூலமா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து பிராண்டிங் வந்து நல்ல பிராண்டிங் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க, இல்ல பெய்ட் அட்வர்டைசிங் அவங்களுக்கு வந்து ரெஃபரல்ஸ் நீங்க வந்து லீட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சோ சிமிலரா வந்து மற்ற டாக்டர்ஸ், மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெஃபர் பண்ண சொல்லி அவங்க கிட்ட கேட்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து நீங்க ரெஃபரல் வாங்க முடியுமா அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஹை பேயிங் கிளைண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து 100 கிளைண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கன்சல்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 5 கிளைண்ட் நல்ல பே பண்ணக்கூடிய கிளைண்ட் நமக்கு இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணாலே நம்மளால நல்ல பிசினஸ் வந்து பண்ண முடியும், நல்ல ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண முடியும். கிளைண்டோட இப்போ எக்ஸிஸ்டிங் கிளைண்டோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த பெயின் பாயிண்ட்டை நீங்க வந்து எப்படி அட்ரஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து உங்க கான்டென்ட்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க எந்த இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பெயின் பாயிண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா, இப்போ லீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல ஆன்லைன் விசிபிலிட்டி, ஒரு ஆன்லைன் ரெப்புடேஷனை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு தெளிவா வந்து நீங்க உங்க கான்டென்ட்ஸ் மூலமா சொல்றீங்க. இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இப்போ ஆன்லைன்ல நம்ம வந்து கண்டினியூஸா கான்டென்ட்ஸ் போட்டுட்டே இருந்தாலுமே நம்ம ஆஃப்லைன் நெட்வொர்க்கிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஈவென்ட்ஸ் நடக்குது, இப்போ ட்ரேட் எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது, இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் ஈவென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா நம்ம அங்க போய் வந்து நம்ம ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்றது மூலமா, நம்மளோட பிசினஸ் பத்தி எடுத்து சொல்றது மூலமாவும் நம்மளோட பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பெய்ட் அட்வர்டைசிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பொட்டன்ஷியல் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லிங்க்டின் ஆட்ஸ் பிளஸ் வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை விட பாத்தீங்க அப்படின்னா இப்போ டெசிஷன் மேக்கிங் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல இருக்கிறதுனால லிங்க்டின்ல நம்ம ஆட்ஸ் கொடுக்கறது மூலமா நம்ம லீட்ஸ் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ்லயும் வந்து நம்மளால லீட்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க, ஒரு மென்டார் லீடர் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா கொலாபரேட் பண்றது மூலமா நம்மளோட விசிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், நம்மளோட ஆடியன்ஸ் பேஸை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கு, நம்மளை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹை பேயிங் கிளைண்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ வந்து என்னென்ன செக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கு, எந்தெந்த செக்டார்ஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இ காமர்ஸ். இப்போ இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் வச்சிருக்கிறவங்க, இ காமர்ஸ் பிசினஸ், இப்போ வந்து ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இ காமர்ஸ் வெப்சைட் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தேவைப்படும். செகண்ட் செக்டார் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி செக்டார். டெக்னாலஜி செக்டார் பொறுத்த அளவுக்கு குளோபலா வந்து அவங்க வந்து பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. கம்ப்ளீட்டாவே எனக்கு தெரிஞ்சு மோர் தென்
95% அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா தான் வந்து பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க. ஸோ டெக்னாலஜி செக்டாரை வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த செக்டார் மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு. தேர்ட் செக்டார் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் செக்டார். இன்னைக்கு ஹெல்த் கேர் செக்டார் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்ல இருந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு மாறிட்டே இருக்காங்க. இப்ப டாக்டர்ஸ் பத்தின மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பேஷண்ட் என்கேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலா மாறிட்டே வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங். ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் பாத்தீங்க அப்படின்னா லீட் ஜெனரேஷனுக்கு மேக்ஸிமம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க. அது போக வந்து பிராண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அவங்களோட ஆன்லைன் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவங்களோட மேக்ஸிமம் வந்து அவங்களோட ரெப்புடேஷன் பில்ட் பண்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றாங்க. இது போக மத்த என்னென்ன செக்டார்லாம் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ எஜுகேஷன் செக்டரா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் செக்டரா இருக்கட்டும், இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய செக்டார், இப்போ வந்து ஆட்டோமேட்டிவ் செக்டார், டீலர்ஷிப், ப்ரொஃபஷனல் சர்வீஸ், இப்போ வந்து லா ஃபார்ம்ஸ், கன்சல்டிங் சர்வீஸ் வச்சிருக்கிறவங்க, ஃபிட்னஸ் ஜிம் வச்சிருக்கிறவங்க, இப்போ வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ், ரெஸ்டாரண்ட், ஃபேஷன் அண்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரி, ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் செக்டார், ஈவன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இந்த செக்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலி பொட்டன்ஷியல் செக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த செக்டார்ஸ்ல நீங்க ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த செக்டார்ல நீங்க ஸ்பெஷலைசேஷன் எதுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ சோ அந்த விஷயத்தை மட்டுமே வந்து இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். லிங்க்டின்ல இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுங்க. லிங்க்டின் ஆட்ஸ் நீங்க ரன் பண்ணும்போது இந்த செக்டாரை மட்டுமே பேஸ் பண்ணி உங்களால லிங்க்டின் ஆட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும், கூகுள் ஆட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சம்பந்தமா வேற ஏதோ ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எதுவும் கன்சல்டிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் சம்பந்தமா, பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமாவும் நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கேரியர் டெவலப்மெண்ட் சம்பந்தமாவும் நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.